அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு அருமையான பொழுதுல மீண்டும் உங்க அத்தனை பேரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பராசக்தி அபிராமி அத்தனை பேருக்கும் நன்மைகளை கொடுக்கணும். உங்க எண்ணங்கள்லாம் ஈடேறணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். ஒரு பொன்னான காலத்துக்குள்ள நாம உள்ள வரோம். அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். நாம இப்ப எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 2019 ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நான் உங்களுக்கு பலன் சொல்ல போறேன். ராகு கேது நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பிளானட், ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கிரகத்தால தான் நம்ம வாழ்க்கையில மேல ஏறுவோமா கீழே இறங்குவோமாங்கிறது முடிவே எடுக்கப்படும். அப்படிப்பட்ட ராகு கேது இந்த ஆண்டு நம்மளை மேல ஏத்த போறாரா, இல்ல சரித்தளத்துல வச்சுக்க போறாரா, இல்ல பாதாளத்துல கீழே இறக்க போறாரா பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்கள், என்னைக்குமே நம்ம ரகசியம் வெளியிலே தெரியக்கூடாது. மற்றவன் ரகசியம்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க மறுக்க முடியுமா? முடியாது. இதுதான் உண்மை. ஆனா உங்க ரகசியம் வெளியிலேயே போகக்கூடாதுன்னு ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஒரு பாதையை போட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார், அவரோடு கேது சேர்கிறார். ஜென்மத்தில் கேது அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 7ல ராகு. ரொம்ப கவனமா இருக்கும். என் பிள்ளைங்களே, என்னுடைய சொந்தங்களே, தனுசு ராசியா நீங்க இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை பொதுத்துறையில உள்ளவங்களும் சரி, பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியாகவும் சரி, மனைவியாக இருந்தால் கணவனும் சரி, எதிர்க்கிற நேரம் இந்த நேரம். நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களா நீங்க கேட்கலாம். இதுவும் நல்ல வார்த்தை தான். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரம் அப்படி 2019-20 கூடுதல் கவனத்தோட இருங்க. எதையுமே 1க்கு 5 தடவை யோசிங்க. யோசிச்சு செய்யுங்க. எல்லாம் தெரிந்தவங்க தனுசு ராசி. ஆனா இப்ப ரொம்ப கூடுதல் கவனத்தோட இருக்கணும். யாரோட கூட்டணி போடலாம், யாருகிட்ட எதை சொல்லலாம், யாருகிட்ட எதை சொல்லக்கூடாது, எங்க வாக்குறுதி கொடுக்கலாம், எங்க வாக்குறுதி கொடுக்க கூடாது, எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் இல்லை, எங்க பேங்க் பேலன்ஸ் என்ன, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சொந்தத்துல தெரிஞ்சாலும் சரி, வீட்டுல தெரிஞ்சாலும் சரி, அதுக்கு உடனே செலவு வந்துடும். அவ்வளவுதான். அப்புறம் நிம்மதி குறையும். சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நேரம். ரொம்ப கவனமா இருங்க. சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய நேரம். நீங்க இது வரைக்கும் சூழ்ச்சி பண்ணிருக்கலாம், இப்ப உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப கவனமா இருக்கும். அப்ப என்ன பரிகாரம் பண்ணலாம்? என்ன பரிகாரம் கேட்பீங்கல்ல? நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யும். பெருமாளை போய் சரணாகதி அடைங்க. அந்த பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய முடிஞ்சதுன்னா 108 திவ்ய ஸ்தலங்கள்ல இந்த ஆண்டுக்குள்ள ஒரு 51 திவ்ய ஸ்தலமாச்சும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 108 போக முடியாது, முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அதுல 107 போகலாம். ஒண்ணு போக முடியாது இல்லையா? அது நம்ம பண்ற புண்ணிய கணக்குல போறது. அந்த 107ல 51 திவ்ய ஸ்தலங்களை, பெருமாள் திவ்ய ஸ்தலங்களை போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துல ராகு கேது பலன் உங்களுக்கு சாதகமா மாறும். நெருப்பு மேல நடக்கிற மாதிரி, முள்ளு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருங்க. அப்படி இருந்தா இந்த தனுசு ராசிக்கு சத்தியம் நல்லது உண்டு. நல்ல பேரை சம்பாதிக்க வேண்டிய நேரம். ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு பொருள் ஒண்ணு விற்கும். அந்த பொருளுக்கு அந்த ஓனர் என்ன நினைப்பாருன்னா, வெற்றி பெறக்கூடிய பொருளுக்கு மட்டும் நான் சொல்றேன். அந்த பொருளுக்கு அந்த ஓனர் நினைக்கக்கூடியது தரமான பொருளை நான் விற்பனை பண்ணிட்டேன்னா வெற்றிக்காக நான் யார்கிட்டையும் கையேந்த வேணாம், அதுவா வெற்றி வந்துகிட்டே இருக்கும்.
தரம் இல்லாத பொருளை நான் விற்பனை பண்ணால் வெற்றிக்காக நான் கடவுளை கும்பிடணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? தனுசு ராசி இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் செய்கிற செயல் நியாயமான செயலாக இருந்து அந்த செயல் மற்றவங்களே சரியாக சென்றடையும் பாதிக்காத வகையில் இருந்தால் உங்களுக்கு டாப் டைம். அதில் ஒரு சூட்சமம் பண்ணி இன்னைக்கு கிடைச்சா போதும்னு அதில் ஏதாவது கலப்படம் பண்ண நினைச்சிங்கன்னா பேட் டைம். அதனால தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. வெற்றி உங்கள் பக்கம் உண்டு. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். மெய்யன்பர்களே, இந்த ராகுகேது பெயர்ச்சி பலனை 2019 ராகுகேது பெயர்ச்சி பலனை உங்களுக்கு அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு பதிவு செஞ்சிருக்கிறேன். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு நாளும் இரவு 8 to 9 மணிக்கு என்கிட்ட நீங்க செல்பேசியில பேசுங்க. அன்பர்கள் தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண வேணாம். அதுக்கு என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல, காலம் இல்லை. அதுக்கு என்கிட்ட செல்பேசியில பேசுங்க. உங்களுடைய பேச்சை கேட்க நாங்கள் காத்து இருக்கிறோம். உங்களுடைய குறைகளை தீர்க்க காத்து இருக்கிறோம். உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண நாங்கள் காத்து இருக்கிறோம். எங்க பிரார்த்தனை உங்களுக்கு பலன் கொடுக்கும். 8 to 9 ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் உட்கார்ந்துருப்பேன். உங்களுடைய தொலைபேசி என்கிட்ட கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மலரும், நல்லதே நடக்கும், அமோகமா இருக்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அவ்வப்பொழுது வந்துகிட்டே இருக்கும். இதனால உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் உருவாகும், வெற்றி உருவாகும், நல்லதே நடக்கும். குறையில்லாத வாழ்க்கைய திருக்கடையூர்ல இருக்கிற என் தாய் பராசக்தி அபிராமி கொடுப்பா. அமோகமா இருக்கணும்.